வணக்கம் அன்பான நேயர்களே, நான் உங்கள் தேவி சங்கரி. இந்த ஆடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பாசம் என்னும் சிறுகதையைத்தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை முழுவதுமா கேட்டுவிட்டு கமெண்ட்ல உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். சாமிநாதன் கோபமாக காணப்பட்டார். என்ன நினைத்து கொண்டிருக்கிறாள் இவள்? காதலாம் காதல். படித்து வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்கிற திமிர். அதுதான் தானே மாப்பிள்ளை பார்க்கிற அளவுக்கு இறங்கி இருக்கிறாள். அவரின் பலமான வார்த்தைகள் மனைவியை எட்டியிருக்க வேண்டும். பயத்தில் நடுங்கியபடி காஃபியை நீட்டினாள். அவள் முகத்தில் தெரிந்த பயரகையை படித்தவராய், நீ பெண்ணை வளர்த்திருக்கும் லட்சணம் இதுதான் அடி. சொல்லு, மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டா உன் பொண்ணு. இன்னைக்கு அவளை 2ல 1 பார்க்காம விட போறதில்லை. ஆர்த்தி, அதுதான் அவருடைய ஒரே மகள். ஒரே பெண். அதிக செல்லம் கொடுத்து வளர்த்தனர். நன்றாக படித்தால் நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், குடும்ப பாங்கான அழகு. தன்னுடன் வேலை பார்க்கும் ராபர்ட்டுடன் எப்போதும் அந்த காஃபி ஷாப்பில் தான் காஃபி அருந்துவாள். ராபர்ட் நல்ல நண்பன். பாவம், ஏழ்மையில் படித்து இந்த வேலைக்கு வந்திருக்கிறான். கை நிறைய சம்பாதித்தாலும் கடமைகள் நிறைய காத்து நின்றன அவனுக்கு. எல்லாவற்றிற்கும் தன் திருமணம்தான் தீர்வு என அவன் ஆர்த்தியிடம் கூறினான். அவன் சொல்வது சரியாகவே பட்டது அவளுக்கும். வெகு நேரம் பேசினார்கள். வீட்டில் இது பற்றி சொல்லிவிடலாம் என்றிருக்கிறேன் ஆர்த்தி என்றவனை, காலம் கடத்துவது முட்டாள்தனம் ராபர்ட். உங்கள் முடிவை வீட்டில் சொல்வதுதான் சரி என்று கூறினாள். இருவரும் புறப்பட்டனர். வீட்டிற்கு வரும்போதே ஏதோ வித்தியாசமாகப்பட்டது. அப்பா வந்து விட்டாரோ? எப்போதும் இரவுதானே கடையை கட்டிவிட்டு வருவார். இன்று என்ன சீக்கிரம்? யோசனையுடன் உள்ளே வந்தாள். நாற்காலியில் கண்மூடி அமர்ந்திருந்த அப்பா கண்ணில் தெரிந்தார். மெல்ல அவர் அருகில் சென்றாள். என்னப்பா, என்ன ஆயிற்று என்றவளை கோபத்துடன் ஏறிட்டார் சாமிநாதன். யார் அவன்? கேள்வி காரமாய் வந்தது. யாரப்பா? அதுதான் உன்னுடன் காஃபி ஷாப்பில் பார்த்தேனே, அவன் யாரென்று கேட்கிறேன். அப்போதுதான் புரிந்தவளாய், ராபர்ட்டை சொல்கிறீர்கள் அப்பா என்றார். அவருக்கு கோபம் மேலும் கூடியது. பாத்தியாடி, உன் மகள் ஒன்றும் தெரியாதவள் போல பேசுகிறாள். ராபர்ட்டாம், என்ன தைரியமாக பதில் சொல்கிறாள் பார் என்றவரை நிமிர்ந்து நோக்கிய ஆர்த்தியின் கண்களில் சீற்றம் இருந்தது. அப்பா, வாயை மூடுங்கள். ராபர்ட் என்னுடன் வேலை பார்ப்பவர், நல்ல நண்பர். ஏழை குடும்பத்தில் பிறந்து பார்ட் டைம் வேலை செய்து படித்து முடித்து இந்த வேலைக்கு வந்திருப்பவர். மிகவும் கஷ்டப்படும் குடும்பம். தன் விதவை அக்காவுக்கும் தங்கை கல்யாணத்திற்கும் தம்பியின் படிப்பிற்கும் பொறுப்பேற்கும் நிலைமையில் இருப்பவர். எங்கள் அலுவலகத்தின் எம்டி தன் மகளை இவருக்கு திருமணம் செய்து கொடுக்க கேட்டிருக்கிறார். தன் கடமைகள் பற்றி கூறி இவர் மறுத்திருக்கிறார். அவர் தன் செலவிலேயே அவர் கடமைகளை நிறைவேற்றுவதாக கூறியிருக்கிறார். ராபர்ட்டுக்கும் அது சரியாகவே பட்டது. எப்படியும் திருமணம் செய்து கொள்ளத்தான் வேண்டும். அது இந்த பெண்ணாக இருக்கட்டுமே, விரைவில் வீட்டு கடமைகள் நிறைவேற்றப்படும் என்று யோசித்தவர் என்னிடம் கூறினார். நானும் நல்லது என்றே கூறினேன். விரைவில் காலம் கடத்தாமல் வீட்டில் சொல்லப் போவதாகவும் கூறினார். அப்பா, ராபர்ட் நல்ல நண்பர் அப்பா. அவரை போய் என்னிடம் சேர்த்து தப்பாக எண்ணிவிட்டீர்களே. அந்த பெண்ணுக்கு கால் சற்று ஊனம். ஆனால் மிகவும் நல்லவள் அப்பா. எங்கள் நட்பு கூட அவளுக்கு தெரியும். எப்போதாவது அவளும் எங்களுடன் காஃபி அருந்துவாள் என்றவளை, என்னை மன்னித்து விடம்மா. அவசரத்தில் ஏதேதோ கணக்கு போட்டு விட்டேன். நான் ஒரு மடையன் அம்மா. ஆணும் பெண்ணும் பேசினாலே காதல்தானா என்று யோசித்திருக்க வேண்டும் அம்மா. நீ பெரிய படிப்பு படித்தவள். உன் போன்ற பொறுமை எனக்கில்லையே தாயி என்றவரை, விடுங்கப்பா, இதற்கு ஏன் அழுகிறீர்கள்? எல்லாம் நீங்கள் என் மேல் வைத்த பாசம்தானே அப்பா என்றவள், ஒன்று மட்டும் சொல்கிறேன் அப்பா. உங்கள் மகள் உங்கள் கௌரவத்துக்கு பங்கம் வருகிற மாதிரி ஒருபோதும் நடந்து கொள்ள மாட்டேன் என்றவளை கண்ணீர் மல்க அணைத்து கொண்டார். இவர்கள் நட்பை சந்தேக கண்ணோடு நோக்காத, முகமறியாத அந்த பெண்ணின் மேல் மதிப்பு கூடியது அவருக்கு. ஊனம் அவளிடம் இல்லை, தன் மனதில்தான் என தன் தவறை உணர்ந்தவராய் வெட்கி தலை குனிந்தார். மனைவி காஃபியை நீட்டினாள். நிமிர்ந்து பார்த்தார். அவள் முகத்தில் தெரிந்தது என்ன? பெருமிதம் தானே. புரிந்தவராய் அவரும் புன்னகைத்தார். நன்றி.